Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா JSP.netல scriptlet அப்படின்ற ஒரு டேகை பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் லைன்ஸ் கொரீஸ் மல்டிபிள் லைன் கோட் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணலாம். டேக் மீன்ஸ் எலமெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் என் டியூட்டர்ஜோஸில் வெப் கண்டென்ட்டில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆடுன்னு கொடுங்க. ஆடில் போயிட்டு ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ரைட் கிளிக்கு, நியூ, ஒரு புது ஃபைல் ஆட் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து JSP scriptlets .javaன்னு கொடுத்து ஜாவா இல்லை .jsp கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஒர்க்கை பண்ணிக்கோங்க. நான் பேசிக்காக நம்ம போடுற HTML டேக்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது பேசிக்காக நான் யூஸ் பண்ணுற HTML டேக்ஸு. இதுக்குள்ளே எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்ட்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஸ் தேன் சிம்பிள் பர்சன்டேஜ் கொடுத்தா போதும். இதுக்குள்ளே நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் ப்ரோக்ராமிங்கை நீங்கள் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாவில் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராமிங் எல்லாம் இதில் நிறைய விஷயம் இருக்குது. ப்ரோக்ராமிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பு, இஃப் கண்டிஷனு, இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக நான் மல்டிபிள் லைனுக்காக நான் என்ன பண்ணேன், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இதில் நான் கொடுக்குறேன். பாருங்கள், ஃபார் int I equal to 0. சப்போஸ் உங்களுக்கு ஜாவா பேசிக்ஸ் தெரியல அப்படின்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்களோட ஜாவா வீடியோஸை பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு இதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஜாவா I equal to 0, I less than ஒரு 10 டைம் ரன் ஆகணும். I ++ அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சரிங்களா, இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. இதே ஜாவா இருந்தால் system.out.println போடுவோம். ஆனால் இதில் வந்து சிஸ்டம் போட தேவையில்லை, out.println கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணணுமோ அதை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா hi this is, எனக்கு இங்கே ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் கொடுத்து ஐயோட வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். இது எனக்கு அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா HTML நம்ம BR அப்படின்ற டேகை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல BR அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். சரிங்களா, BR கொடுத்தா பிரேக் டேகை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்களா, இது சிங்கிள் லைன் இல்லாமல் 1 2 3 லைன்ஸஸ் எனக்கு இதில் இருக்குது. சரிங்களா, இதை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது எல்லாமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். பிரிண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லைனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், அது மாதிரி 10 தடவை உங்களுக்கு இது ரன் ஆயிருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து பண்ண ஸ்கிரிப்ட்லெட் அப்படின்ற ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் மூலிமா நீங்கள் மல்டிபிள் கோடிங்ஸ் நீங்கள் இதில் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் எங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்கள் டெக்னிக்கல் ஃபாரமில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் மெயில் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.